ஒருத்தர் இருந்தாரு, கரெக்டா அவரோட 42வது வயசுல வந்து சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆச்சு. அவருக்கு கரெக்டா சுக்கிரன் வந்து லக்னத்திலேருந்து 8ஆம் வீட்டுல. அவரோட ஒய்ஃபுக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. இந்த பிஸ்னஸ் லாஸ்ல என்ன பண்ணாரு, இருக்கிற நகை எல்லாம் வந்து நான் வச்சு சால்வ் பண்றேன்னு சொல்லி நகை எல்லாம் இழந்தாரு. அதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டையும் அடமானம் வச்சாரு. எல்லாமே நெகட்டிவ் ஸ்பின்ல போகும்போது கடைசியில் அவர் ஒய்ஃப்க்கும் அவருக்கும் பெரிய சண்டையாகி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செப்பரேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரதசை ஃபுல்லாக அவருக்கு ஒருத்தர் மேலே ஒரு அடி, ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த சுக்கிரன் அஃப்ளிக்ட் ஆனாலே அந்த தசா புக்தி அந்த ஆஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும். அதனால தான் பொதுவாக நாங்கள் வந்து திருமண பொருத்தம் பண்ணும்போது ஆண்களுக்கு சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது ராசிலையும் நவாம்சத்துலேயும் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்கள நல்ல ஜாதகத்தோட பொருந்த மாட்டோம். இல்லை அவங்க ஆண் சைடாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும்ன்றதை கிளியராக சொல்லிடுவோம். இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ஒருத்தருக்கு சுக்கிரன் ராகு கேத்தோட இருக்கோ அவங்களுக்கு போன ஜென்மத்தில் சுக்கிர ஸ்ரீ சாபம் வந்து இருக்கலாம். அதனால இந்த ஸ்ரீ சாபம் கிளியர் ஆகிறதுக்கே பொதுவாக பாத பூஜை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். பாத பூஜைனா என்னன்னா, யங் குமாரி பெண்கள், அதாவது இந்த கல்யாணத்திற்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு கூப்பிட்டு உங்க பேர்ல சங்கல்பம் எடுத்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க கிட்ட பூஜை பண்ணி தட்சிணை கொடுத்து இந்த மாதிரி ஸ்ரீ சாபம் போகணும் இந்த வம்சத்துலன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க.